வெல்கம் டு தமிழ் டெக் மார்க்கெட். இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி எஸ்டர்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை 96 புள்ளிகள் சரிந்தது. அதில் பார்த்திங்கன்னா டாப் கெய்னஸில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா சி என்டர்டெயின்மெண்ட் ரொம்பவே 6% சரிஞ்சிருக்கு. இதை பற்றி ஒருத்தர் நம்ம கமெண்டில் கேட்டிருந்தாரு. அதை பற்றி இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுல டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஐடியாவும் குறைஞ்சிருக்கு, எஸ் பேங்க்கு குறைஞ்சிருக்கு. இந்த சி இன்டர்நேஷ்னல் பற்றி பார்க்கலாம் வாங்க. சி இன்டர்நேஷ்னல் கரண்ட் ட்ரேட் ப்ரைஸ் 196, அதாவது 14 ரூபா குறைஞ்சிருக்கு. 210 இருந்தது. ஓப்பன் 212 இருந்து லோ 193 போயிருக்கு. இப்போ அதுக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை மார்க்கெட்டை விட கம்மியாக இருக்குது. இதனால் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, லாஸ்ட்டு 2 வீக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலாம். எப்படி இருக்குது, வால்யூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸில் ஏட்டும் லோ 193, அதாவது எஸ்டர்டே மார்க்கெட்டு தான். ஆனால் அன்றைக்கி தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 லட்சம் வால்யூம்ஸ் இருக்குது. 5,41,61,525 வால்யூம். வால்யூமை கம்பேர் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே இது மிகப்பெரிய ஏற்றம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது க்ரீனில் இருந்தால் இது மேபி 10% அபவ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஹை பார்த்திங்கன்னா 228 லாஸ்ட் 2 வீக்ஸில். லோ பார்த்திங்கன்னா 193. பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இந்த ஃபோக்கஸ் நீங்கள் இந்த ஷேர் அன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடே ஈக்விட்டி பண்ணுறவங்களாம் சரி, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செல் பண்ணால் லாபம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் போய் இருக்கிறது ப்ளூம்பர்க்கில் சி என்டர்டெயின்மெண்ட் பற்றி அனலைஸ் பண்ண போகிறேன். டெக்னிக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். இது நான் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. பட் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 67% இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 1% தான். மேக்ஸிமம் இதை ஹோல்டு பண்ணியிருக்கிறது எஃப்ஐஐ. பட் இந்த எஃப்ஐஐ 1% செல் பண்ணால தான் இந்த ஷேர் இறங்கியிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு அதே மாதிரி செல் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஐ, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ணனால இன்றைக்கி இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க, ஹோல்டு பண்ணி வைங்க. அதை இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகும். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா அரவுண்டு 310 இருக்கும் சஜஸ்ட் பண்ணியிருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னோடய டெக்னிக்கல் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிறது investing.com. ஹேண்டில் ஸ்டிக்ஸ் ஆன் பண்ணலாம். ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு 3 months கேண்டிடேட்ஸு. இப்போ நான் 1 day ஹேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கலாம். 1 day ஹேண்டில் ஸ்டிக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1 day பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அப்பில் இருந்து ஒரு 3 days இறங்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் கொஞ்சம் சின்ன கேண்டிலாக இருக்குது, ப்ரீவியஸ் டே உள்ள கேண்டில். அப்போ இது ரிக்கவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் மார்னிங் க்ரீனில் இருந்தால் இந்த ஸ்டாக் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டார்கெட்டு 310. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்தா இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, அது ப்ரீவியஸ் டே உள்ளதை விட இன்றைக்கி கொஞ்சம் லோவாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜஸ், மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ், ட்ரெண்ட் ஆசிலேட்டர்ஸ், வாலட்டிலிட்டி எல்லாமே ஸ்ட்ராங் செல். இது 1 ஹவரில் ஸ்ட்ராங் செல். 1 டேயில் பார்க்கும்போதும் செல்லு தான் இருக்குது, ஸ்ட்ராங் செல். 1 வீக்கை பார்க்கும்போதும் செல்லு தான். கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு பை கொடுக்குறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. 1 மந்த்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் தான். ஸோ இதில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். ஷார்ட் போகலான்னா
அதை வாங்கி வாங்கி விற்றுருங்க, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா MACD 12.6, MACD ADX இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கியிருக்கவங்க பயப்பட தேவையில்லை, ஹோல்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.